Hello viewers, welcome to Easy Engineering Maths. போன வீடியோக்குள்ள Laplace Transform important topic ஆன Laplace Transform of periodic function, inverse Laplace Transform by convolution theorem, solution of differential equation using Laplace Transform problems எல்லாம் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, அதில் போய் பார்த்துங்க. இந்த வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கான Laplace Transform Problems எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? Laplace Transform Problems பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல இந்த 6 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 6 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ப்ளஸ் அடுத்து பார்க்க போகிற ஒரு 6 இம்பார்ட்டன்ட் Laplace Transform ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் Laplace Transform Problems போட முடியும். நீங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன், இன்வர்ஸ் Laplace Transform by convolution theorem, solution of differential equation using Laplace Transform, அதெல்லாம் கிளியராக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் அதுக்குள்ளேயே ஒரு 16 மார்க் கொஸ்டின் வந்துடும். சில நேரங்களில் இந்த பார்ட்டில் இருந்தும் ஒரு 8 மார்க் கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் இந்த டாப்பிக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா? இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பாருங்கள். L of e power at into f of t ன்னு வந்தால் அதை நம்ம L of f of t s tends to s minus a ன்னு எழுதலாம். சரிங்களா? L of e power minus at into f of t அப்படின்னு வந்தால் அதை நம்ம L of f of t s tends to s plus a ன்னு எழுதலாம். இங்கே மைனஸ் a வந்தால் இங்கே ப்ளஸ் a வரும், இங்கே a வந்தால் இங்கே மைனஸ் a வரும். சரிங்களா? அடுத்து L of t into f of t equal to minus d by ds of L of f of t. L of t square into f of t equal to d square by d square L of f of t. சரிங்களா? L of f of t by t அப்படின்னு இருந்தால் அதை நம்ம integral s to infinity L of f of t dsன்னு எழுதலாம். சரிங்களா? இந்த டைப்பு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு 8 மார்க் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 0 to infinity e power minus st f of t dt equal to f of s where s equal to s. This implies 0 to infinity e power minus at f of t dt equal to f of s s equal to a. இங்கே s இருக்கிறதுல இங்கே a இருக்கிறதுனால இந்த sக்கு பதிலாக நான் இங்கே ஏன்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா என்னன்னு சொல்லணும்னா ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவான். இந்த ஃபார்முலா மல்டிப்ளிகேஷன் பை டீன்னு சொல்லுவான். இது மல்டிப்ளிகேஷன் பை டி ஸ்கொயர்னு சொல்லுவான். இது டிவிஷன் பை டீன்னு சொல்லுவான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த பார்ட்டில் இருந்து ஒரு 2 மார்க் கேட்குறாங்க. ரிப்பீட்டடாக இந்த ரெண்டு டைப்பில் இருந்து ஒரு 2 மார்க் கேட்குறாங்க. இந்த பார்ட்டில் இருந்து 8 மார்க்கில் ஒரு சப்டிவிஷன் மாதிரி 4 மார்க்ஸு இந்த மாதிரி கேட்குறாங்க. இதில் இருந்து ஒரு 8 மார்க் கேட்குறாங்க. இந்த டைப்பில் இருந்து ரேராக ஒரு 8 மார்க் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 6 ஃபார்முலா, அடுத்து சொல்ல போகிற ஒரு 6 ஃபார்முலா கிளியராக இருந்தீங்கன்னா நீங்கள் Laplace Transform ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா யூஸ்டு இன் Laplace Transform ப்ராப்ளம்ஸ். L of 1, L of 1ஓட வேல்யூ என்னென்னா 1 by s. L of sin at equal to a by s square plus a square. L of cos at equal to s by s square plus a square. L of t equal to 1 by s square. L of t square equal to 2 by s cube. L of t power 3 equal to 6 by s power 4. சரிங்களா? ஸோ இந்த 6 ஃபார்முலா ஏற்கனவே சொன்ன அந்த 6 ஃபார்முலா கிளியராக இருந்தீங்கன்னா நீங்கள் சம்ஸு ஈஸியாக போட்டலாம். சரிங்களா?